வணக்கம். இது உங்கள் தமிழ் விவசாயி யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாங்க, ஊதியூர் மலை இது எங்க இருக்குதுன்னாங்க, திருப்பூர் மாவட்டத்தில இருக்குதுங்க. இது வந்துங்க இப்போ நீங்க கோயம்புத்தூர் இந்த இதுலேருந்து தாராவரம் அப்படி அதுலேருந்து வந்தீங்கன்னா, குண்டடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்குதுங்க. தாயமலைங்கிற ஒரு ஊர் தாண்டி வரணுங்க. காங்கேயத்துலேருந்து வரலாங்க. இங்க வந்தீங்கனாலுமே ஊதியூர் ஊர்ல வந்து ஊதியூர்லேருந்து நீங்க தாயமலை ரோடு கட் ஆகி வந்தீங்கன்னா, நேர் இந்த கொங்கணர் சித்தருடைய அந்த குகைக்கு போகிறதுக்கு இப்படி நேர் வந்துடலாங்க. இல்லை நீங்கள் ஊதியூரில் வந்து உத்தண்ட வேலாய சாமி இருக்குது, அங்கே வந்து அந்த சாமியை கும்பிட்டு இன்னொரு சித்தருங்க தம்புரான் சித்தர்னு அங்கே போயிட்டு வரோன்னா நீங்கள் ஊதியூர் அந்த ஊர்லேருந்தே நீங்கள் வர மாதிரி இருக்குங்க. அப்படி இல்லாமல் நம்ம கொங்கண சித்தர் அதுக்கு மட்டும் போய் வந்து வர மாதிரினா நீங்கள் இந்த தாய்மலை ரோட்டில் வந்து ஒரு பால் பண்ணை ஒன்று இருக்குங்க. பால் பண்ணை பக்கத்தில் சவுக்கு தோப்பு இருக்குங்க. அதை ஒட்டி ஒரு இட்டாரியாட்ட ஒரு மண் தடம் பாருங்க, அதில் உள்ளுக்கு வந்தீங்கன்னா இந்த மலைக்கு போய்க்கலாங்க. இந்த மலை ஏறிட்டு இப்படி இந்த மலையை பற்றி ஒரு சில எப்படி சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் பேசிக்கலாங்க வாங்க. சித்திரை பௌர்ணமிக்கு இது ரொம்ப ஃபேமஸுங்க. சித்திரை பௌர்ணமிக்கு எல்லாம் இரவில் எக்கச்சக்கமான மக்கள் வருவாங்க. ஒரு நல்ல காட்டுக்குள்ளே போகிற மாதிரி மலை இதுக்குள்ளே வர மாதிரி நல்ல பாருங்க. இந்த இதுக்குள்ளே வரும்போது நீங்கள் ஒரு ஆரம்பத்துலேயே ஒரு நல்ல மலைக்குள்ளே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இருந்தாலும் இது வந்து அளவான சின்ன மலை தானுங்க, சீக்கிரம் ஏறிடல. இது வந்து ராத்திரி நிறைய இந்த தடத்துலேயே போவாங்க. இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பகுதியில் மான்கள் நிறைய இருக்குங்க. இந்த மான்களில் நம்ம பார்க்குறது கொஞ்சம் கண்டிப்பாக ஆனால் நிறைய இருக்குது இந்த சுற்று வட்டார பகுதியில். இப்போ வந்து நான் இந்த ஏரியா தானே, இது பக்கத்தில் ஒரு 10-12 கிலோமீட்டர் இங்கே நாங்கள் இருக்கிறேங்க. அதனால் இது செவி வழி செய்தி படம் நிறைய இருக்குதுங்க. இந்த மலையை வந்து நிறைய மூலிகைகள் நிறைய நிறைந்தது, நடந்துகிட்டே வாச முடியாத இருக்குது. இந்த மலை வந்து ஆஞ்சநேயர் அந்த மலையை கொண்டு போகும்போது அதிலிருந்து ஒரு விழுந்த பகுதியில் இதுவும் ஒரு பகுதி அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க. அதோடு இல்லாமல் இது சுவாரஸ்யமான பழங்கால செவிவழி கதை என்னென்னாங்க, இதை வந்து பக்கத்தில் இங்கெல்லாம் விவசாயம் ஆடு மாடு மேய்க்கிறது அதிகங்க. அது மாதிரி ஆடு மாடு மேய்க்கும் போது ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது இங்கே ஒரு முயல் ஒன்று இருந்தது. முயலை பிடிச்சிக்கிற எப்படியோ அதை பிடிச்சி அதை வந்து சமையல் செய்யலான்னு குச்சி எடுத்து அதை வந்து தொலைவி விடும்போது அந்த முயல் அதுலேருந்து எட்டி குதிச்சு ஓடுனதாக ஒரு தகவலுங்க. அந்த தடி என்னாச்சுன்னு கேட்கும்போது அதை விட்டு போட்டு முயலை பிடிக்க ஓடிட்டே அந்த பையன். அதனால் இந்த மாதிரி நிறையா திரும்ப அந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மலையில் வந்துங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரப்போலாம் இப்போ சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு இது அடசல் போடுறது, கோழியெல்லாம் கொண்டு வந்து இப்போ தாராத் ஏரியாவிலேருந்து நிறைய சேவல் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து அடசல் போடுவாங்க. நாங்களாம் ஆடெல்லாம் கொண்டு வந்து கெடாயெல்லாம் வெட்டிக்கிறாங்க. நாங்கள் இங்கேயே சாப்பிட்ருக்குறோம். அதெல்லாம் வந்து அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நடைமுறை. இப்போல்லாம் அது இருக்குதா இல்லையா, ஏன்னா சித்தர் தவம் செஞ்ச இடங்காட்டி அதெல்லாம் வந்து இப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. பார்த்தீங்கன்னா விறகுலேருந்து தண்ணியிலேருந்து இந்த மாதிரி இதில் தான் நடந்து எல்லாமே சமையல் செய்யறதுக்கான அத்தனையும் இதுலேருந்து நடந்து எல்லாமே தூக்கி கொண்டு போவாங்க. நம்ம இந்த வரப்போலாம் சித்திரா பௌர்ணமி இந்த மாதிரி பௌர்ணமிக்கு வரப்போல இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இதெல்லாம் மேலே போய் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதை எடுத்துட்டியா? அப்படி கேளு. அன்றைக்கெல்லாம் நல்லா ஃபேமஸ். நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது முதல்ல சரியான நல்லா ஃபேமஸ் இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பூரா பிளாஸ்டிக் காகிதம் இந்த மாதிரி பாட்டல் இதெல்லாம் தான் நிறைய இருக்குது. இதெல்லாம் கீழே போட்டு வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவும்னு. ஆனால் இது மாதிரி போடுறத சுற்றுச்சூழல் நிறைய பிரச்சனையாதுங்க. நிறைய இங்கெல்லாம் மான்கள் நிறைய இருக்குது, குரங்குகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து உயிரினத்துக்கு பாதிப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க. இப்படிவா கடிச்சு போட போதுனே. ஆமாம், நிறைய குட்டிகளே நிறைய சிறுசுலேருந்து வேறு சரி எல்லாம் இருக்குது. வேறு மனசு கொண்டு இருக்கிற மாதிரி கொண்டு இருக்குது வர தம்பி. அங்கே குட்டி வரை தாண்டி விளையாடுறது வர்றாரு. அவ்வளோதானுங்க. ஒரு 10 நிமிஷம் நடைபயணம் தானுங்க. வந்தாச்சு. ரொம்ப சீக்கிரம் வந்தாலும் ஆனால் வந்து நல்ல எனர்ஜியாக இருக்குங்க, ஏறுறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்ல உடற்பயிற்சியாக இருக்குங்க. வருமா கோயில் வந்தாச்சு. இதிலிருந்து நம்ம அவர் கொங்கண சித்தர் தவம் செஞ்ச இடத்துக்கு இன்னொரு போகணும். இப்போ வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க. இந்த கிணத்துக்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இடி தாக்கி இடியினால் ஏற்பட்ட அந்த மின்னல், அந்த இடியினால் ஏற்பட்ட ஒரு சுனைன்னு சொல்கிறாங்க. அதை வந்து கிணறு மாதிரி உருவாக்கிட்டாங்க.
இதில் தண்ணி தேங்கியிருக்கு. முதல்ல வந்து இதில் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க, சமையலுக்குள்ள பயன்படுத்திட்டு இருப்பாங்க. தண்ணியே வருங்க உள்ளுக்கு அந்த கப்பு அது இதுன்னு ஓட்டு இருக்குதுங்க. இந்த கிணறு சுற்றியுமே நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் வர்றவங்க தவிர்த்துட்டு நல்லா இருக்குங்க. இது வந்து இயற்கையிலே உருவானதுங்க. இடியினால் உருவான சுனை, இடி விழுந்த சுனைன்னு இதுக்கு பேரேங்க. வந்து நீரிடின்னு சொல்லுவாங்க. அது விழுந்து அதனால் ஏற்பட்டது. இது பல வருடங்களுக்கு முன்னாடி இருக்குதுங்க. இந்த சுவரில் இப்போ கட்டிக்கிறாங்க. உள்ளுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதோடைய இது மனிதர்கள் இது வெட்டினது இல்லைங்க, தானே உருவானதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி நல்லா சுவையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கலங்கின மாதிரி இருக்குது. ஆனால் தண்ணி எப்பவுமே அதுக்குள்ள கோயிலேருந்து ஒரு அறிவிப்பு வர வெள்ளிக்கிழமை பஞ்சமி தேதியாக இருக்க ஒரு வரம் பெற்ற நாள். இது ஒரு அற்புதமான இடம். இன்னைக்கு தைப்பூச பௌர்ணமி. உங்க வேண்டுதல அந்த திருவோட்டுல வைங்க. அதன் கோயிலேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க. திருவோடு கொண்டு வருவாங்களாமாங்க. அதில் வந்து நீங்கள் வேண்டுதலில் இருந்தால் வேண்டிக்கலாமாங்க. பணத்தை வச்சு வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த வேண்டுதல் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. சரிங்க, நம்ம கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் இது வந்து இது எப்பவும் தண்ணி வந்து எப்போ நான் பார்த்தப்போ இருந்து தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. இந்த இடத்துல மலையோட உச்சியில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க. இது ஒரு அதிசயம் தானுங்க. சரி, அவங்க பேசுறதும் கேட்க மாட்டேங்குது. சரி, இங்கேயே அன்னதானத்துக்கான உணவுகள்லாம் ரெடி ஆகிட்டு மாட்டேங்குதுங்க. ஊதியூர் கொங்கண சித்தர் கோயில் பொன்னூதி மாமலை. ஊதியூர் பொன்னூதி மாமலைன்னா கொங்கணர் வந்து இங்கே வந்தப்போ சந்திரகாந்தக்கல் பாறைன்னு கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது. அதில் வந்து நின்னார். அங்கே நின்றுட்டு என்ன இந்த பாறையில் இவ்வளவு கதிரைக்க வெளிப்படுது, இவ்வளவு அதிர்வு இருக்குன்னு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குகைக்குள் இருந்து போகர் இறங்கி இங்கே வர்றாரு. வந்து என்ன சித்தரே இப்படி நின்று பார்த்துருக்கீங்க? நான் சித்தர் இல்லைங்க, நான் இந்த பாறையில் என்னமோ ரொம்ப அதிசயமாக இருக்குது. நீங்கள் இருக்கும்போது நான் போக மகாரிசிக்கும் போது கொங்கணர் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இது வந்து சந்திரகாந்த கல்லால் ஆனது. சந்திரகாந்த கல்னா அப்படின்னு இவர் கேட்கும்போது சூரிய சந்திரனிலிருந்து வர்ற கதிரியக்கங்களை வாங்கி தாவரங்களுக்கும் உயிரினங்களுக்கும் சுத்திகரித்து கொடுக்கறது தான் சந்திரகாந்த கல்லுடைய பவரு. கொடிய நோய் உள்ளவங்க இந்த பாறையில் படுத்தாங்கன்னா நோய் கட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தொடர்ச்சியாக ஒரு 5 பௌர்ணமிக்கு வந்து இந்த பாறையில் படுத்திருந்து போனால் அவங்களுடைய மனநிலை சீராகி அவங்க நல்லபடியாக ஆயிடுவாங்க அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ நான் இதிலே உட்காந்து தவம் இருக்கிறதான்னு போகரை கேட்கும்போது, இல்லை, எதிர்த்தாப்புல ஒரு தூண் தெரியுது பாரு, அந்த தூணில் போய் உட்காந்து அங்கே அம்மையும் அப்பனும் இருக்காங்க, அதுக்கு பூஜை பண்ணிட்டு நீ தியானத்தில் உட்காருன்னாரு. இவர் சொல்லிட்டு போகர் போயிட்டாரு. இவர் வந்து உள்ளே இருக்க சிலை வந்து சுயம்பு, அது ஒரு தூணாக இருந்தது. அந்த தூணை சிலை செஞ்சுருக்காங்க. இந்த சிலை யார் செஞ்சா எப்போ செஞ்சா என்னங்கிறது தெரியாது. இந்த கோயிலுக்கு நான் 14வது தலைமுறை சேர்ந்தவன். இந்த சிலை வந்து இங்கே ஒரு சிலை இருக்குது, தஞ்சாவூர் கொங்கணேஸ்வரர் கோயிலில் ஒரு சிலை இருக்குது, திருப்பதியில் மூலஸ்தானத்தில் ஒரு சிலை இருக்குது. 3 சிலையும் ஒரே ஆள் தான் செஞ்சுருக்காங்க. யார் செஞ்சா எப்போ செஞ்சான்னு தெரியாது. உள்ளே இருக்க சிவனுக்கும் சக்திக்கும் அவர் பூஜை பண்ணிட்டு எதை வேண்டி தவா இருக்கலான்னு நினைக்கும் போது பஞ்சபூதங்களையும் வேண்டி தவா இருக்கலான்னு. ஏன்னா அப்போ வந்து மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் பறவைகள் உயிரினங்கள் மனிதர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. அதனால் பஞ்சபூதங்களை வேண்டி தவம் இருக்கும்போது தேய்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு பஞ்சபூதங்களை ஒரு முன்னாடி தோன்றி, கொங்கணா உனக்கு என்ன வரம் வேண்டுங்கும் போது நல்ல மழை வளர்ந்து வரணும், மர செடியொடிகள்லாம் நல்லா தலையணும், இங்கே இருக்க மூலிகைகள்லாம் எல்லாருடைய நோயும் தீர்க்கிற மாதிரி இருக்கணும், வர்றவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கணுங்கிற வரத்தை வாங்க ஒரு பஞ்சமி தீதி அன்னைக்கும் காலையில் 10:30 மணிக்கு ஒரு அற்புதமான யாகமும் அதை தொடர்ந்து அபிஷேக ஆராதனை அன்னதானம் நடக்குது. அதுக்கப்புறம் இவர் இங்கே வரத்தை வாங்கிட்டு இங்கிருந்து புறப்பட்டு போகிறாரு. போயிட்டு வள்ளுவர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு தாயே பிச்சாந்தாங்கும் போது அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இங்கே இன்றைக்கி வள்ளுவ பெருந்தகை வெளியே போயிட்டாங்க, அவர் வந்த பிறகு வாங்க, அவர் வந்த பிறகு தான் உங்களுக்கு உணவு தானியம் உணவெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. வள்ளுவருக்கு இவ்வளோ கஷ்டமாக, அதை போக்குறதுக்கு என்ன வழின்னு கேட்டு
இங்கே அதை விட்டுருங்க, அப்படியே இருந்துட்டு போகுது. இவர் வள்ளுவரை வந்து கேட்குறாரு, வள்ளுவருக்கு இந்த போகரை வந்து கேட்குறாரு, என்ன பண்ணுறது, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, எந்த மலையில் தவா இருந்தியோ அங்கேயே போய் தவா இருங்கிறாரு. இங்கே வந்து சொர்ண அகஸ்ன பைரவரை வேண்டி 800 வருடம் தவா இருந்திருக்கார். இவர் தவத்தை மெச்சி சொர்ண அகஸ்ன பைரவர் தோன்றி நினைத்தது தொட்டது அனைத்தும் தங்கமாட்டுங்கிற ஒரு வரத்தை கொடுத்தாரு. அந்த வரத்தை வாங்கிட்டு திருப்பி வள்ளுவர் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ வள்ளுவர் இருக்காங்க, அந்த அம்மாவும் இருக்காங்க. வள்ளுவருக்கு பணிவிடை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து வள்ளுவர் பெருந்தகை சாப்பிட்டு முடித்து அவர் உறங்கினதுக்கு அப்புறம்தான் தானம் சாப்பிடும், மற்றவங்களுக்கு தானம் பண்ணும். அது இங்கிருந்து இவர் கொங்குனர் போகும்போதே கொக்கு வந்து இவர் தலையில் எச்ச விட்டுருது. கடுங்கோவத்தோட அப்படி கொக்கு எடுத்து பார்க்குறாரு. கொக்கு எரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. நம்மளுக்கு எரிக்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு வள்ளுவர் வீட்டுக்கு போய் அங்கே போயிட்டு கேட்டே இருக்காரு. அந்த அம்மா வெளியே வரல. இவ்வளோ நேரம் நான் உனக்காக 800 வருஷம் தவா இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், என்னை உதாசீனப்படுத்துறியான்னு கோவத்தோடு இருந்திருக்காரு. அந்த அம்மா எல்லாம் முடிச்சுட்டு கதவு நீக்கும் போது அக்னி பார்வையே பார்த்துருக்காரு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவான்னு. கொக்குன்னு நினச்சிட்டியா என்னை எரிக்கிறது? நான் கொக்கு எரிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவர் கேட்கும்போது, என் கண்ணுக்கு தெரிஞ்சுது நீங்கள் கொக்கை எரிச்சதை அப்படிங்கும்போது அப்போவே அந்த கொக்குக்கு உயிர் கொடுத்துட்றாரு. இது நம்மளை விட பவர்ஃபுல்லானவங்களாட்டிருக்குன்னு இவங்க இந்த அம்மா நினச்சிட்டு இருக்கும்போது இந்த அம்மா இவர் நினச்சிட்டாரு கொங்கனர். அப்போ அந்த அம்மா வந்து இவருக்கு உணவு கொடுத்துருக்கு பாத்திரத்தில். அதை வாங்கி சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை கொடுக்கும்போது தங்கமாக்கி கொடுத்துருக்கார். அந்த தங்கத்தை தங்கமாக்கி கொடுத்தோன்னா அந்த அம்மா போய் வள்ளுவர் எழுப்பி, கொங்கண மகாரசி நம்ம வறுமை போக்கிட்டாரு, உணவு தானியம் எல்லாமே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போது வள்ளுவர் சொன்னாராம்மா, இங்கே இருக்க குடத்துல இருக்க தண்ணி கொண்டு போய் அந்த பாறை மேலே ஊற்றுன்னு. இந்த அம்மா கொண்டு போய் அந்த பாறை மேலே ஊற்றிருக்கு. மழையே தங்கமாக போச்சாமா. கொங்குனரும் திகச்சு நிற்கும் போது அந்த அம்மாவும் போயிட்டு பாறையே தங்கமாக போச்சோன்னா வள்ளுவர் வெளியே வந்து, கொங்கணா உழைப்பால் வருவை மற்றுமே நிலையானதே ஒழிய மந்திரத்தாலோ தந்திரத்தாலோ வர்றது நிலையற்றது. உன்னை விட இந்த ஜெகத்தை ஒரு நொடியில் என்னால் பொண்ணாக்க முடியும், ஆனால் அது மனித குலத்துக்கு உகந்ததல்ல. நீ உழைச்சி கொண்டாந்து கூட வாங்கிக்கிறேன்னா. திருப்பி உழைக்கிறது எப்படின்னு போகரையே வந்து கேட்டிருக்காரு. எந்த மலையில் தவம் இருந்தியோ அதே மலையில் போய் மூலிகையை எடுத்து மூலிகையில் பொண்ணை உருவாக்குவேன், நீ போய் உருவாக்கிருன்னு இருக்கார். ஆனால் ஏன்டா உருவாக்கின்னு வருந்துவின்னு சொல்லிட்டார். கொங்கணர் இங்கே வந்து இங்கே இருக்கிற மூலிகையெல்லாம் எடுத்து, இங்கே ஒரு இடம் இருக்குங்க பொன்னூருக்கு மேடுன்னு, அங்கே கொண்டு போய் வச்சு மூலிகையில் தங்கத்தை உருவாக்கியிருக்கார். ஊதி ஊதி தங்கத்தை உருவாக்குனதுனால பொன்னூதி மாமலை ஊதியூர்னு இந்த மலைக்கு பேர் வந்தது. அப்புறம் அந்த உருவாக்கும் போது வந்து இங்கே பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு நோய்வாய்ப்பட்டு வந்திருக்காங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்கெல்லாம் வந்துட்டு, சாமி நீங்கள் மூலிகையில் தங்கத்தையே உருவாக்கிட்டீங்க, எங்கள் நோயை தீர்க்க ஏதாவது மருந்து இருக்கான்னா, இந்த மூலிகையை தங்கத்தை உருவாக்குற மூலிகையை வச்சு மூலிகை கஷாயம்னு ஒன்று தயார் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க நோயை தீர்த்துருக்காரு. அவர் எழுதி வச்ச ஏட்டின் பிரகாரம் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொன்னதன் பிரகாரம் நாங்கள் 101 மூலிகையில் இந்த மூலிகை கஷாயம் தயாரிக்கிறோம். சர்வரோக நிவாரணி, காய்ச்சலில் இருந்து கேன்சர் வரைக்கும் எல்லா நோயும் போகும். சுகரு, ப்ரெஷரு, அல்சரு, பொன்பளைக்கு மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாத்துக்கும் இது உடம்புல உள்ள வலி அத்தனையும் போயிடும். அவ்வளோ பவர் இது. அந்த அவர் எழுதி வச்சு நாங்கள் பண்ணுறோம். அந்த தங்கத்தை உருவாக்கணுன்னா நீங்கள் 2 பேரும் வர்றீங்க, ஐயாங்கிறீங்க, உங்களுக்கு கொடுத்தாச்சு. இவரு கேட்குறாரு, நாளைக்கு வா உனக்கு செஞ்சு தர்றேன்னு. போகிற வழியில் உங்களை கொண்டு ஓட்டு அவரு பிடுங்க, அவரை கொண்டு ஓட்டு இன்னொருத்தர் பிடுங்கன்னா அது இவருக்கு தெரிஞ்ச உடனே அந்த ஃபார்முலா, அந்த இது தங்கத்தை உருவாக்குற ஃபார்முலாவை தலைக்காவேரி கொண்டு போய் எரிச்சிட்றாரு. எரிச்சிட்டு தஞ்சாவூரில் போய் சிவனை ஜடாமுடியில் ஐக்கியம் பண்ணி அங்கே கொஞ்ச நாள் தவம் இருந்துட்டு அப்புறம் திருப்பதி போய் ஐக்கியம் ஆயிடுறார். இந்த கோயிலுக்கு வந்து நான் 14வது தலைமுறை. இந்த கோயில் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, பூசாரிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதில் இருக்க செஞ்சதெல்லாம் வர்றவங்க கொடுக்குறத வச்சு இப்போ எங்கள் தாத்தா காலம், எங்கள் அப்பா காலம் வரைக்கும் இந்த கோயில்னால் என்னென்னு யாருக்கும் தெரியாது. இங்கே இருக்க கிராமத்துக்காரங்களுக்கு மட்டும் தெரியும். நான் பொறுப்பேற்று 35 வருஷம் ஆச்சு.
சன் டிவி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண மறாவது மாதம் கொங்குனர் கோயில் நிதி தான் கோயில் நிதின்னு ஒளிபரப்பாச்சு. அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்திலிருந்து இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர்றவங்களுக்கு எந்த நேரம் வந்தாலும் அன்னதானம் சாப்பாடு கொடுத்துட்றோம். இங்கே நான் பூசாரியாக இருந்தாலும் எனக்கு வேலையாட்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு ஜாமனமெல்லாம் செமந்து கொண்டாந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்றோம். நான் ஒரு வைத்திய குடும்பத்தில் பிறந்தனால மூலிகை வைத்தியம். இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா எந்த டாக்டராவது நாடி பிடிச்சி பார்க்குறானா? எதுவும் இல்லை, தொடங்கூட மாட்டாங்க. ஆனால் என்னன்னு கேட்டு நம்ம என்னென்னு சொன்னதுக்கப்புறம் போய் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. எங்ககிட்ட அப்படி இல்லை. காலையில் நேரத்தில் வர்றவங்க நாளைக்கு காலையில் இங்கே நிறையா பேர் இருப்பாங்க. நாடி பிடிச்சி பார்த்து அந்த என்ன நோயோ அதுக்கான மூலிகை கொடுத்து எப்படி கேன்சரு, சுகர், ப்ரெஷர் இந்த 3 தவிர மற்ற எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் 16 நாளில் கிளியர் பண்ணிடுவோம். ஃபைல்ஸ் எல்லாம் 10 நாளில் காணாமையே போயிடும். மூலிகை தான். அதே மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனை, கல் அடைப்புனா உயிர் போகிற வழியில் வந்தாலும் 10 நிமிஷத்தில் அந்த வலி இல்லாமல் பண்ணிடுவோம். எல்லாம் காங்கேயத்தில் எங்களுக்கு வைத்தியசாலை இருக்குது. இங்கேயும் பார்ப்போம். இங்கே வர்றவங்களுக்கு எந்த நேரம் உணவு இல்லாமல் கொடுத்துட்ருக்கோங்க. வாழ்க வளமுடன். கேட்கறதுக்கு அப்படி கொஞ்சம் எப்படி இங்கே இந்த மலையை சுற்றி இருக்கிறதா இல்லை வெளியில் இங்கேருந்து கொஞ்சம் எடுக்கிறேங்க. முக்கியமான ட்ரை மூலிகை இங்கேருந்து எடுக்கிறது. கொல்லிமலையிலிருந்து கிழங்குகள் வேர்கள் வருது. சரிங்க. குற்றாலத்திலிருந்து மற்ற மூலிகை எல்லாமே வந்துடுது. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் ஆளை வச்சு எடுத்தோம். இப்போ இந்த ஒரு 5 வருஷமாக ஃபோன் பண்ணி சொன்னால் அங்கே இருக்கவன் மூலிகையை எடுத்து எம்எஸ்எஸ்ல அனுப்பிவிட்றோம். முதல் நாள் போட்டோன்னா மறுநாள் காலையில் நாங்கள் காங்கேயத்தில் எடுத்துக்கிறோம். என்ன மூலிகைன்னு மட்டும் சொல்லிட்டோம்னா அவங்க எடுத்து அனுப்பி அவங்களுக்கு அமௌண்ட்டை அனுப்பிடுறோம். எல்லாம் வெளியிலிருந்து வர்றது தாங்க. இது எப்படி மாதம் ஒரு தினம் தயாரிச்சுட்டே இருப்பீங்களா? மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தயாரிக்கிறோம். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருப்போம். சமையலில் தினமே 6 வேளை எப்போ எத்தனை பேர் வந்தாலும் அதுக்குண்டான சமையல் இல்லைங்க. இப்போ வந்தவங்க கீழே ஃபோன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க வரக்குள்ள சாப்பாடு ஏதோ ஒன்று செஞ்சுருவோம். மற்ற நாட்களில் பௌர்ணமி அன்னைக்கு யார் வந்தாலும் வராட்டி அண்டால பெரிய அண்டால சாப்பாடு செய்வோம். வெடியாக அன்னதானம் உண்டு. இன்னைக்கு நைட் ஃபுல்லாக அன்னதானம் உண்டுங்க. மக்கள் தினம் நிறைய வந்துட்டே இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு ஒரு குறைஞ்சதோ இப்போ இந்த டைம் பூசங்கிறதுனால எல்லாம் முருகன் கோயில் போகிறதுனால ஒரு 5000 பேர் இங்கே வருவாங்க. சரிங்க. நைட்டு எல்லாம் வர்றவங்க முக்கால்வாசி இந்த மூலிகை கஷாயம் தான். சாப்பாடு வரைக்கும் இல்லாமல் கொடுத்துட்டே இருப்போம். காலையில் வரைக்கும் சாப்பாடு போடுற ஒரே கோயில் இதுதான். எல்லாத்துக்கும் போட்டுருவோம். எந்த நேரம் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும். மற்ற நாட்களில் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னாங்கன்னா சாமி கும்பிட்டு குகைக்கு போயிட்டு வரக்குள்ளால சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஏதோ ஒன்று தக்காளி சாப்பாடோ புளி சாப்பாடோ ஏதோ ஒன்று. சாப்பாடு இல்லைன்னு இங்கே யாரையும் அனுப்புறதில்லை. இது குடிக்கிறது மூலிகை கொடுத்தீங்கன்னா எப்படி குடிக்கிறதுக்கு? நைட்டு வந்திருந்தீங்கன்னா காய்ச்சி கொடுப்போம். இங்கே குடிக்கிறதுக்கு வச்சிருக்கோம். சரிங்க. இது வீட்டுக்கு கொண்டு போய் காலையில் வெறும் வயிற்றுல 100 ml சூடு பண்ணி குடிக்கணும். சரிங்க. நைட்டு 100 ml சூடு பண்ணி கொடுத்தா எப்படிப்பட்ட நோயும் குறையும். கட்டுக்குள்ள மட்டும் தண்ணியில் எல்லாமே கலக்கூடாது. இதை மட்டும். அதே நல்லா இருக்கவங்க குடிச்சாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுதுங்க. இந்த கோயிலுக்கு வந்த யாருக்கும் கொரோனா வரல. அதுதான் மெயின். இது கொரோனா காலத்தில் இந்தியாவில் இருக்க எல்லா கோயிலையும் பூட்டினாங்க. இந்த கொங்கண சித்தர் கோயில் மட்டும் பூட்டவே இல்லை. ஏன்னா விஜயபாஸ்கர் எங்களுக்கு அப்போ மருத்துவ அமைச்சராக இருந்தார் இல்லைங்க. அவர் இந்த மூலிகை ரசம் காய்ச்சி நீ எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு சொல்லி எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லா செக் போஸ்ட்லையும் கொண்டு போய் அங்கே வர முடியாதவங்களுக்கு நாங்கள் அங்கே கொண்டு போய் சப்ளை பண்ணிடுவோம். அன்னைக்கு அங்கே மலைக்கு அந்த குகைக்கு மேலே சிவலிங்கம் இருக்குது இல்லைங்க, அது எப்படி ஒரு கொங்கண சித்தர் வழிபாட்டு